ஒற்றுமையை வலியுறுத்தி புதுச்சேரியில் இன்று நடந்த மாரத்தான் போட்டியில் 5000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள ஆரோவில் சர்வதேச நகரம் உதய தினத்தை முன்னிட்டு ஆண்டுதோறும் மாரத்தான் போட்டி நடத்தப்பட்டு வருகிறது. 10வது ஆண்டாக மனித ஒற்றுமை, உடல் வலிமை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ஆகியவற்றை வலியுறுத்தி இன்று நடந்த மாரத்தான் போட்டியில் வெளிநாட்டினர் உட்பட பலர் பங்கேற்றனர். 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 மற்றும் 42 கிலோமீட்டர் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்ட போட்டியில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர். இந்த போட்டியில் சைதாப்பேட்டை திமுக எம்எல்ஏ மா சுப்பிரமணியன், தமிழக ஏடிஜிபி சைலேந்தர் பாபுவும் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு ஆரோவில் நிர்வாகம் சார்பில் பரிசுகள் வழங்கப்பட்டன. ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடத்திலேயும் மாரத்தான் போட்டியை நடத்துபவர்கள் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, டயபெட்டிக் அவேர்னஸ், கேன்சர் அவேர்னஸ் போன்ற பல்வேறு விழிப்புணர்வுகளுக்காக நடத்துகிறார்கள். ஆனால் என்னை பொறுத்தவரை நான் ஒவ்வொரு முறையும் இளைஞர்களிடையே உடற்பயிற்சிக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கத்திற்காகவே ஓடிக்கொண்டிருக்கிறேன். 13 கமாண்டோக்கள் இன்னைக்கு ஓடி இருக்கிறோம். 21 கிலோமீட்டர், அதாவது அதுக்கு பேர் ஆஃப் மரத்தான். நாங்கள் 2 மணி நேரம் 30 நிமிடத்தில் ஓடி இருக்கிறோம். மரத்தான் என்பது ஓட்டம், தொடர் ஓட்டம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உடல் நலம் நமக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா ஓடி தான் ஆகணும். குறைஞ்சது 1 மணி நேரம் அது ஓடினா தான் உடல் நலம் நல்லா இருக்கும்.